ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு அழகான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். மாய மோதிரமும் பேசும் பறவையும். புகழ் என்ற ஒரு ஏழை சிறுவன் ஒரு காட்டில் விறகு வெட்டி பிழைப்பு நடத்தி வந்தான். அவன் மிகவும் இரக்க குணம் கொண்டவனாக இருந்தான். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய பருந்து ஒரு அழகான வண்ணங்களை கொண்ட ஒரு சிறிய பறவையை துரத்தி கொண்டே இருந்தது. புகழ் அந்த சிறிய பறவையை அந்த பருந்தியிடம் காப்பாற்றினான். அந்த பறவை சாதாரணமானது கிடையாது. அது ஒரு வானுலகை சேர்ந்த பறவை. புகழுக்கு அந்த பறவை ரொம்ப அழகா நன்றி சொல்லுச்சு. அது தன்னுடைய காலில் இருந்த ஒரு பழங்கால மோதிரத்தை புகழிடம் கழற்றி தந்தது. மோதிரத்துடைய சக்தி என்னன்னா, மோதிரத்தை தேய்ச்சா புகழுக்கு தேவையான உணவையோ அல்லது உடைகளையோ தராது. மாறாக அவனுக்கு விலங்குகள்கிட்ட எல்லாம் பேசுகிற பாஷையை புரிய வைக்கும் சக்தியை அந்த மோதிரம் தரும். ஊருக்கு வந்த ஆபத்து. புகழ் அந்த மோதிரத்தை பயன்படுத்தி காட்டில் உள்ள விலங்குகளிடம் எல்லார்கிட்டேயும் நண்பனாக பழகினான். அப்போது ஒரு பயங்கரமான செய்தி அவனுக்கு தெரிய வந்தது. ஊருக்கு அருகில் இருக்கும் ஆற்றில் ஒரு பெரிய ராட்சச முதலை புகுந்திருச்சு என்றும் அது ஊர் மக்கள் ஆற்றுக்கு வருவதை தடுக்கிறது. இதனால் ஊரில் பெரிய தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். புகழ் விலங்குகளிடம் பேசும்போது அந்த முதலை ஏன் கோபமாக இருக்கு என்று கேட்டான். அவனுக்கு அந்த ரகசியத்தை விலங்குகள் சொன்னன. அது என்னவென்றால், யாரோ ஒருவன் முதலையுடைய முட்டைகளை திருடிவிட்டான். அதனால தான் அது கோபத்தில் இருக்கு. துப்பறிதல். புகழ் அந்த முட்டைகளை திருடியது யார் என்று தேடுகிறான். ஊர் தலைவரிடம் வேலை செய்யும் ஒரு பேராசைக்கார வேலையாள்தான் அதை திருடி வைத்திருக்கிறான் என்பதை ஒரு அணில் மூலமாக புகழ் அறிந்து கொள்கிறான். புத்திசாலித்தனமான தீர்வு. முதலையை ஊரை விட்டு விரட்டாம எப்படி சமாதானம் செய்கிறது என்பது தான் புகழுடைய திட்டம். புகழ் தன்னுடைய விலங்கு நண்பர்களின் உதவியுடன் அந்த வேலையாளியின் வீட்டிலிருந்து முட்டைகளை ரகசியமாக மீட்டெடுக்கிறான். முட்டைகளை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு செல்கிறான். ஊர் மக்கள் எல்லாம் வேண்டாம், முதலை உன்னை கொன்றுவிடும் என்று கூறுகிறார்கள். ஆனால் புகழ் பயப்படாமல் முதலையிடம் சென்று அதனுடைய பாஷையிலேயே பேசி முட்டைகளை தந்தான். முதலை அமைதியாகி ஆற்றுக்குள் செல்கிறது. ஊருக்கு மீண்டும் தண்ணீர் கிடைத்தது. முடிவு. ஊர் மக்கள் எல்லோரும் புகழை பாராட்டினார்கள். புகழ் அந்த மாய மோதிரத்தை வைத்து தனக்கு மட்டும் உதவி தேடிக்கொள்ளாமல் காடு மற்றும் விலங்குகளின் காவலனாக மாறுகிறான். நன்றி குழந்தைகளே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கார்ட்டூன் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.